ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூன்லிட் ரியூனியனோட 14வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்க ஊஷாவோட அசிஸ்டன்ட் பொண்ணு கையில அந்த ட்ரக்ஸ் எடுத்துட்டு வந்து என்ன இவ்ளோ ட்ரக்ஸ் இருக்கு, இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த லூ சிட்டில நிறைய பணக்காரங்க வருவாங்கல்ல, அவங்க எல்லாம் ஏதேதோ பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏதேதோ ஹாலுசினேஷன்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு வருதாமே அப்படின்னு. அந்த நேரமா பார்த்து இன்ஸ்பெக்டர் கிட்ட ஜியாங் வரான். இந்த சிட்டில ஏதோ பிரச்சனை இருக்கு போலயே, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வர ஊஷாவோட அசிஸ்டன்ட் மேல பால்கனில இருந்து அந்த ட்ரக்ஸ் பவுடர் எடுத்து கீழே போட்டுடுறா. அதை ஒளிஞ்சுக்கிற அவளும் இன்ஸ்பெக்டர் எடுத்து பாக்குறான். அந்த ட்ரக்ஸ் பவுடர் தான் இது, போய் தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பாம்பு ராணி இருக்கால தாய்ஷா, அவளும் அவளோட அசிஸ்டன்ட்டும் வண்டியில உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. தாய்ஷா சொல்றா, இப்ப அந்த ட்ரக்ஸ் கிடைச்சதால அந்த ட்ரக்ஸ் சாப்பிட்டு தான் கண்ணாப்பினான்னு எல்லாரும் உளர்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவுக்கு வந்துட்டாங்க. சோ இதுக்கும் மேல யாரும் ஆத்மாக்களை தேட மாட்டாங்க. கிளவரா ஐடியா பண்ணிருக்கா ஊஷா அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துக்கு நம்ம மேசி வந்துடுறான். தாய்ஷா நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, பார்த்து கொஞ்சம் நாளான மாதிரி இருக்கு அப்படின்னு இவகிட்ட கடல்ல போட்டுட்டு, இன்னும் நிறைய படிச்ச அந்த பாம்பு ஆத்மாவை பத்தி அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு இவன் பேசிட்டே இருக்க, வண்டி எடு போலாம் அப்படின்னு தாய்ஷா சொல்லிடுறா. வண்டி எடுத்துட்டாங்க. மெய்சி பாக்குறான். அப்ப கூட வந்து அவன் என்ன பத்தி திட்டவே இல்ல பாத்தியா, அப்பனா என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு பல்ல காட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சூயு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். ஊஷா பாக்குறா. அவளும் பின்னாடியே அமைதியா நடந்து போறா. சூயுக்கு தெரியுது அவ பின்னாடி வரான்னு. கண்டுக்காத மாதிரியே போயிட்டு இருக்கான். அங்க பார்த்தா ஒரு தாத்தா பீச் பழம் வித்துட்டு இருக்காரு. நம்ம சூயு போய் நிக்கிறான். எதுவுமே என்னது பழுக்கலப்பா, ஆப்போசிட் ஒருத்தர் பழமா வச்சிருக்காரு, அங்க போய் வாங்கிக்கோ அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. இல்ல இதையே கொடுங்க அப்படின்னு சூயு காசு கொடுக்கறான். பெரியவரும் பழம் கொடுக்கறாரு. அந்த நேரா ஊஷா வந்துட்டு ஹை பழமா அப்படின்னு கேட்க, இருக்கிறதுலே நல்ல பழுத்த பழமா எடுத்து தொடச்சு சூயு ஊஷா கிட்ட கொடுக்கறான். அதவ சாப்பிடுறா. சூயுவும் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுறான். பழம் பழுக்காம ரொம்ப புளிக்குது. என்னையா இது டேஸ்ட் அப்படின்னு ஊஷா பாத்துட்டு இருக்கா. பெரியவர் பாக்குறாரு. ரொம்ப புளிக்குதாப்பா, சாரிப்பா, வயசாயிட்டதால பழம் பழுத்துருச்சான்னு என்னால டெஸ்ட் பண்ணி கூட பார்க்க முடியல, டேஸ்டே எனக்கு தெரியலன்னு சொல்ல, நல்லதா இருக்குன்னு நம்ம சூயு சொல்றான். ஊஷா ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. சூயு சொல்லிட்டு இருக்கான், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்துல இப்படிதான் பழம் சரியாவே பழுக்காது, எப்பவுமே இந்த மாதிரி புளிப்பா இருக்கும், ஆனா வேற யாருமே வரமாட்டாங்க அந்த பழம் டேஸ்ட் சரியில்லைன்னு, மரத்துல இருக்கிற எல்லா பழமும் எனக்கு தான், நானே சாப்பிடுவேன், சோ எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் தான் வருதுன்னு சொல்ல பெரியவர் ஹாப்பி ஆயிடுறாரு. இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றது இந்த டைம்ல மரம் எல்லாம் இப்படிதான், டைம் கிடைக்கும் போதே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மாதிரி ஊஷாக்கு அது கேட்டுட்டு மனசு டச்சிங்கா இருக்கு. சூயோட சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறா. ஊஷா சொல்றா, அங்க பூலாம் பூத்திருக்கும், பிளாசம்லாம், அங்க மலையடி வாரத்துல போய் பாத்துட்டு வரலாமான்னு கேக்குறா. நாளைக்கு காலை போலாம் அப்படின்னு சூயு ஓகேன்னு சொல்லிடுறான். அடுத்த நேரா சூயு ஏதோ வேலை கொடுத்தான்னு ஜியாங் நடந்து வந்துட்டு இருக்கான். சூயு திடீர்னு குதிரை வாங்க சொல்லிருக்கான். நல்ல வேலை இப்பயாவது ஐடியா வந்தது அவனுக்கு. குதிரை வாங்கினதும் நாங்க மறுபடியும் எங்க இடத்துக்கே போயிருவோம், பிரச்சனையே இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஆப்போசிட்ல இந்த ஹூஷு இருக்கால, ஊஷாவோட அசிஸ்டன்ட், அவ அங்க வந்துடுறா. ஜியாங்க கூப்பிட்டு வாங்க என் கூட சாப்பிட போலாம் அப்படின்னு உள்ள கூட்டு போறா. அங்க ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான், அந்த ஹோட்டலை மேனேஜ் பண்றவன். அதுக்கிட்ட ஜியாங் ஒரு குட்டியோண்டு வெள்ளி எடுத்துட்டு, இந்த வெள்ளி கொடுத்தா இங்க சாப்பிடலாம் தானே அப்படின்னு அந்த வெள்ளியை தூக்கி போட, அது வந்து நம்ம ஏதோ சொல்ல வரான். ஆனா இவ வாயை தடுத்து நிறுத்துறா. அதனால அவனும் பேசாம போயிடுறான். இப்ப சாப்பிடலாம் அப்படின்னு ஊஷு உள்ள கூட்டு போறா. விதவிதமா சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. பரவாயில்லையே, நிஜமாவே நீ போய் சொல்லல, கொஞ்சம் காசுக்கு இங்க இவ்வளவு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி இவன் சோகமாயிடுறான். ஆனா என்ன பண்றது, இப்பன்னு பார்த்து இந்த ஊரை விட்டு நாங்க கிளம்ப போறோம் அப்படின்னு ஜியாங் சொல்ல, ஏன் கிளம்ப போறீங்க அப்படின்னு ஹூஷு கேக்குறா. அது வந்து ஏற்கனவே என்னோட சீனியர் இருக்கார்ல, அதான் ஜோயு, அவரு குதிரை வாங்க சொல்லிட்டாரு, குதிரையை வாங்கி மறுபடியும் நாங்க எங்க ஊருக்கே போக போறோம், இனிமே இங்க இருக்க மாட்டோம், உனக்கும் நான் போயிட்டு வரேன், பாய் சொல்லிக்கிறேன் அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க, அப்போ மறுபடியும் ஹூஷு கூப்பிடுறா. என்ன பெரிய மனசு இருக்காதுன்னு எனக்கு தெரியும் ஜியாங் சொல்லிட்டு இருக்கான். அது இல்ல, குதிரை வாங்க இங்கிட்டு போக கூடாது, இப்படி போகணும் அப்படின்னு சொல்ல இவனுக்கே லைட்டா அவமானம் ஆயிடுது. கூட கூட நாங்க இருந்து கிளம்பி ஓடிடுறான். அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்துடுறான். வந்துட்டு, எவ்வளவு தெரியுமா காசு இந்த டின்னரு, போய் போய் இவ்வளோட காசுக்கு அவனுக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுட்டு, என்கிட்ட வர நீ பெர்ஃபியூம் வாங்கின, அதுக்கும் நீ காசு கொடுக்கல அப்படின்னு சொல்ல, உடனே இவ காசை தூக்கி போடுறா. போதும்ல, போதும், வாயை மூடுறா, இந்த பையனால நமக்கு வேலை ஆக வேண்டி இருக்கு, அந்த பையனோட நீ போய் கம்பேர் பண்ணிக்காத அங்க இருந்து போறா. அப்ப அந்த பையனோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். எவ்வளவு நல்ல பெர்ஃபியூம் கொடுத்துட்டு இவ்வளோன்னு காசு வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இந்த பையனை பார்த்து கேக்குறான். காதலுக்காக ஆளாளுக்கு மாறி மாறி கம்மி விலைக்கு திங்ஸ கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க ஜியாங் அதிர்ச்சியில அடுத்த நாள் காலையில உட்காந்துட்டு இருக்க. ஹோஷோ அங்க வந்து வண்டியில ஒய்யாரமா உட்காந்துட்டு இருக்கா. ஜியாங் கேக்குறான், அப்ப இங்க நம்ம சூயு வண்டிக்கு குதிரை வாங்க சொன்னது இந்த வண்டியில போடுறதுக்கா அப்படின்னு கேட்க, ஆமா, இது உனக்கு தெரியாம நேத்து ஏதேதோ உளறிட்ட, எங்க மேடம் ஊஷாவோட வண்டியில வந்தா ஊருக்கே தெரிஞ்சிடும் யாரு போறாங்கன்னு, அதனாலதான் இந்த வண்டியில போடுறதுக்காக உங்க பாஸ் குதிரை வாங்க சொல்லிருக்காரு, எல்லாமே எங்க மேடத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ஊஷாவும் சூயும் உள்ள பூவெல்லாம் பார்த்து நடந்து
உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஊஷா கொஞ்சம் பூவெல்லாம் பறிச்சு சூயுக்கு கொடுக்கறா. பொண்ணுங்களுக்கு தான் உங்களை லவ் பண்ற பசங்க பூ எடுத்து கொடுப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சூயு சொல்றான். ஏன் அது அப்படிதான் இருக்கணுமா என்ன? ஏன் நான் கொடுக்க கூடாதா அப்படின்னு ஊஷா கேக்குறா. போன தடவை நம்ம இதே பக்கம் வந்தோம்ல மலைக்கு, அப்ப நான் ஒரு கனவு கண்டேன். அதுல நீ என்கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி அப்படின்னு சூயு சொல்றான். ஊஷாக்கு ஞாபகம் வந்துருது. அதை அவன் கனவு நினைச்சிட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு, அதுவா பரவாயில்ல சரி இப்பதான் மறுபடியும் நார்மல் ஆயிட்டோம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ஜியாங்கும் இன்னொரு பக்கம் ஹூஷுவும் உட்காந்து மாறி மாறி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜாலியா ஷூயும் ஊஷாவும் உள்ள உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷம் ஃபுல்லா இதே பூ பூத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஊஷா கேட்க, ஒரு சீசனுக்கும் ஒரு பூ பூக்கும், நம்ம இயற்கையை மாத்த கூடாது அப்படின்னு சொல்றான். லைட்டா அவனை அடிக்க ஆரம்பிக்கிறா ஊஷா. ஊஷா கையில இருந்து சின்னதா இலைய வாங்க, அது பாக்கிறதுக்கு அவன் கூட இருக்க இந்த பூனையோட வால் மாதிரி இருக்கு. அதாவது ஊஷாவோட வால் மாதிரி. உன் வீட்டுல ஒரு பூனை இருக்கும், ஒரே ஒரு பூனை தான் ஸ்ட்ரைப் வச்சிருக்கும், அந்த பூனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ஊஷாக்கு சிரிப்பு வந்துருது. அந்த பூனைக்கும் என்ன மாதிரி அழகா இருக்கவங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதான் உன்னையும் ரொம்ப பிடிச்சிருக்கு போலன்னு சொல்ல சூயு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். ஊஷாக்கு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வந்துடுறான். ஊஷாவும் கண்ணு மூடிட்டு இருக்க சூயுக்கு திடீர்னு நம்ம இனிமே லவ் எல்லாம் பண்ணக்கூடாது ஞாபகம் வருது. சாரி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிடுறான். எல்லா நேரமும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு ஊஷா ஷாக் ஆயிட்டு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, நான் மறுபடியும் என் வீட்டுக்கு போக போறேன்னு சூயு சொல்றான். அப்ப எனக்கு நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு ஊஷா கேக்குறா. சாரி நீ என்ன சொல்ற அப்படின்னு சூயு கேட்க, ஒண்ணும் இல்ல கிளம்புறதுனா கிளம்பு, யாரும் உனக்கு கெஞ்ச போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டியில ஏறி சூயுவோட பேக் எல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு ஊஷா சொல்ல ஹூஷு அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறா. உன் குதிரை தானே என்ன இவ கிளம்புறா அப்படின்னு கேட்க, உடனே சூயு பாக்குறான் நம்ம கிட்டதான் கால் இருக்குல்ல, வா நடந்து போலாம் அப்படின்னு ஜியாங்க கூட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். இங்க மெய்சியோட அப்பா வந்து கதவை தட்டுறாரு. மெய்சி கதவைய திறக்கல, சைடு வழியா போய் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாரு. மெய்சி ஏதோ ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்திருக்கான். அவங்க அப்பாவை பார்த்ததும் மறைக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க அப்பா உள்ள வந்து செக் பண்றதுக்குள்ள எல்லாமே பாட புத்தகமா மாறிடுது. பக்கத்துல இருந்து நம்ம குட்டி பாம்பு இருக்குல்ல ஷுவான், அவன் தான் இந்த வேலையை பண்ணிருக்கான். தேங்க்ஸ்டா அப்படின்னு மெய்சி சொல்லிட்டு இருக்க அவங்க அப்பா பாக்குறாரு. என்னடா இது மண்ணுளி பாம்பு, இதை வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம குலதெய்வமே முன்னாடி ஒரு மண்ணுளி பாம்பு தான் தெரியும் தானேன்னு கேட்க, ஆமாப்பா பாருங்களேன் அந்த மாதிரியே இருக்கு பாருங்க அப்படின்னு மெய்சி சமாளிக்கிறான். அவங்க அப்பா ஆமாண்டா எழுத்து கூட பாரு நம்ம குலதெய்வம் எழுத்து மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பு தூக்கிட்டு, சாமி என் பையனை பாஸ் ஆக்கிருப்பா அப்படின்னு அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்காரு. இங்க ஊஷா ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு சாப்பாடு வேலைக்காரங்க வச்சிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் சொல்றா, அந்த அளவுக்கு சூயுவை பிடிச்சிருக்கா, கொஞ்ச நாள் தான் அப்புறம் நம்ம மறந்துருவோம், கவலைப்படாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல அந்த வேலைக்கார பையன் எல்லாத்தையும் காதுல வாங்குறான். வாங்கிட்டு ஒரு புறா ரகசியமா வச்சிட்டு இருக்கான். அதுல அந்த மெசேஜ் எழுதி பறக்க விட்டுறான். அது யாருக்கோ போய் சேருது. இங்க சூயு நடந்து வந்துட்டு இருக்கான்ல, ஒரு இடத்துல ஒரே ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. ஜியாங்க கூட்டிட்டு வா இன்னைக்கு நைட் இங்க சாப்பிட்டுட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளை கிளம்பலாம் அப்படின்னு கூட்டு போறான். ரெண்டு பேரும் போய் ஹோட்டல்ல உட்காடுறாங்க. நிறைய சாப்பாடு ஜியாங்க ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்போ சைட்ல இருக்கும்போது ஒருத்தனை பார்த்துட்டு, என்னையா இது வெயில் காலத்துல போய் அந்த பையன் கோட் எல்லாம் போட்டு குளிர் கடிச்சிட்டு இருக்கான் பாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்க சூயு பாக்குறான். அடுத்தவங்களை பத்தி எதுவும் குறை சொல்லாத, போய் நம்ம திங்ஸ் எல்லாம் மாடியில ரூம்ல வச்சுட்டு வந்துரு, அதுக்குள்ள சாப்பாடு வந்துரும்னு சொல்ல ஜியாங் அங்க இருந்து போயிட்டு இருக்கான். நிஜமாவே அங்க ஒரு பையன் நல்ல வெயில் காலத்துல குளிருக்கு கம்பளி எல்லாம் போத்திட்டு உட்காந்துட்டு இருக்கான். திடீர்னு அந்த நேரம் பார்த்தா திருடங்க உள்ள வந்துடுறாங்க. எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிக்க கரெக்டா சூயு பாக்குறான். மேல இருந்து ஜியாங் எட்டி பார்க்க வராத அப்படின்னு சொல்ல ஜியாங் ரூம்குள்ள போயிடுறான். அந்த நேரம் பார்த்து மத்த எல்லாருமே காசு எடுத்து வைக்க திருடங்க எல்லார்ட்டதும் காசு எடுத்துக்கிறாங்க. சூயுட்ட வந்து காசு கேக்குறாங்க. சூயு என்கிட்ட காசு கிடையாது, மேல ஒருத்தர் இருக்கான் பாரு அவன் கிட்ட காசு இருக்கு, போய் வாங்கிக்கோன்னு சொல்ல நேரா எங்க ஜியாங் இருக்கானோ அந்த ரூம்குள்ள ஆளுங்க போறாங்க. ரூம்குள்ள ஆளுங்க போறது மட்டும்தான், யாருமே திரும்பி வரவே இல்ல. இந்த பாஸ் பாக்குறான் கொல்லக்கூட்ட தலைவன், என்னடா இது ஒருத்தனும் உள்ள இருந்து வரவே மாட்டேங்கிறாங்க, உள்ள மனுஷனை சாப்பிடுறவன் எவனாவது இருக்கானான்னு கேட்க நம்ம சூயு அவனையும் வயித்துல ஓங்கி ஒரு குத்து குத்திட்டு அந்த ஆளும் அங்கேயே விழுந்துட்டான். மத்தவங்க எல்லாம் ஜியாங் அடிச்சு போட்டுட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். சீக்கிரமா எந்திரியா அப்படின்னு சொல்லிட்டு முதலாளியை எழுப்பி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்ல போலீஸ் வராங்க. திருடங்களை எல்லாம் புடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ ஒரு பையன் குளிருக்கு கம்பளி போட்டு உட்காந்துட்டு இருக்கான்ல, அந்த பையன் வரான். இவன் பேரு ஜியாவான். ஜியா சூயுவை பார்த்து எங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நீங்க இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல, இன்னைக்கு நீங்க சாப்பிடுறதுக்கு நான் தான் பில்லு பே பண்ணுவேன்னு சொல்ல சரி ஓகேன்னு வர வழியே இல்லாம சூயு ஒத்துக்கிறான். சாப்பிடலாமா அப்படின்னு பாக்குறதுக்குள்ள அந்த இடத்துக்கு இந்த ஜியாவோட ரெண்டு அசிஸ்டன்ட் பொண்ணுங்க இருக்காங்க. எல்லா சாப்பாட்டுல ஏதாவது விஷம் இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. எதுலயுமே விஷம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஜியாங் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஜியாங் சொல்றான், ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் போல இருக்கு, கேட்கலாமா அப்படின்னு கேட்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியா சொல்றான். அது வந்து எதுக்காக குளிர்காலத்துல போட்ட ட்ரெஸ் இப்ப போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே ஜியா சொல்லிட்டு இருக்கான், எனக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியல சின்ன வயசுல இருந்து, இது இல்லைன்னா என்னால சரிப்பட்டு வராது, அதான் இப்படியே இருக்கேன். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்க இல்ல வேற
எந்த கேள்வியும் இல்ல அப்படின்னு ஜியாங் உடனே அமைதி ஆயிடுறான். அப்ப எல்லாரும் ஒயின் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சூயூ சொல்றான், நான் ஒயின் குடிக்க மாட்டேன், சோ டீ மட்டும் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஜியாவும் ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜியா வேகமா எந்திரிச்சு நம்ம சூயூ பக்கத்துல போய் மோந்து பார்த்துட்டு, சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு ஸ்மெல்ல வச்சு வந்து நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்க தெரியும், நான் சென்சிட்டிவான ஆளு, அதனாலதான். அதுவும் இல்லாம உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடிபட்டிருக்கு, இப்பதான் சரி பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம இப்பதான் வந்துட்டு ஏதோ லெதர் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபியூம்ல இருந்து எல்லாத்தையும் கரெக்டா சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுவும் இல்லாம உங்க மேல ஒரு பொண்ணு வாசம் கூட அடிக்குதுன்னு சொல்லிட்டு, சும்மா சொன்னேன் தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு இந்த ஊரு தான், இப்ப நீங்க போயிட்டு இருக்கீங்கல்ல கேபிட்டல் சிட்டி, அங்கதான் என் சின்ன வயசு சொந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவனுக்கு இருமல் மாதிரி வருது. பக்கத்துல சாம்பிராணிய வேலைக்கார பொண்ணு மூக்கு கிட்ட காட்டுறா. கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த ஜியாவும், இந்த ஊரு தான் எனக்கு சொந்த ஊரு, ஆனா அம்மா அப்பா சில விஷயத்தால என்ன வெளியூருக்கு கூட்டு போயிட்டாங்க, இங்க நான் உடம்பு முடியாம இருக்கதால என்கிட்ட எந்த பொண்ணுங்களும் சரியா பேச மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸே எனக்கு இல்லாம இருந்தது, ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எனக்கு ஃப்ரெண்ட் இருந்தா, அந்த பொண்ணை நான் இன்னும் மறக்கல, மறுபடியும் அவளை பாக்கிறதுக்காக திரும்ப போயிட்டு இருக்கேன் அப்படின்னு காதல் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு யாராவது பிடிச்ச பொண்ணுங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சூயூ கிட்ட கேட்க, இருக்கிறா, ஆனா அவளும் நானும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு விதி இருக்குன்னு சொல்ல, நீங்கெல்லாம் பெரிய ஆம்பிஷன் வச்சிருக்கீங்க போல, எனக்கு அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல, நான் சாதாரண ஆளு, எனக்கு அந்த பொண்ணு கிடைக்கணும்னு நீங்க விஷ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஜியா கேட்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சூயூவும் எந்திரிச்சு நின்னு சொல்லிட்டு இருக்கான். சூயூ மறுபடியும் ரூம்க்கு வந்துட்டு, எனக்கு என்னமோ அந்த பையனை பார்க்க கொஞ்சம் டவுட்டா இருக்கு, வாலண்டியரா வந்து நம்ம கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சுட்டான்னு ஜியாவும் சூயூவும் பேச ஆரம்பிக்கும் போதே ஜியாங்குக்கு வயித்து வலிக்க ஆரம்பிச்சிருது. என்னாச்சுன்னு சூயூ செக் பண்றான். டேய் உடம்புல லைட்டா விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே வா நம்ம டாக்டர்கிட்ட போலாம் அப்படின்னு ஜியாங்க கூட்டிட்டு சூயூ டாக்டர்கிட்ட போக, ஜியா வேலைக்கார பொண்ணுங்களோட பாத்துட்டு இருக்கான். சூயூவோட ரூம்க்கு பூட்டை உடைச்சிட்டு நேரா உள்ள வரான். எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெருசா இங்கே எதுவும் கிடைக்கல. சூயூக்கு தான் நீங்க பாய்சன் வைக்கலான் இருந்தீங்க, ஆனா ஒயின் குடிச்சாதான் அந்த பாய்சன் ஏறுங்கிறதால அந்த ஜியாங்கு நமக்கு தேவையே இல்ல, அவனுக்கு போய் பாய்சன் ஏறி இருக்குன்னு சொல்ல, பரவாயில்ல அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இனிமே வந்துட்டு என் அத்தை பொண்ணுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்கிறதால நம்ம கிளம்பி ஊருக்கு போலாம் அப்படின்னு ஜியா சொல்றான். அவன் ஒரு கண்ணு மட்டும் ஏதோ அரக்க கண்ணு மாதிரி பயங்கரமா ஏறிய ஆரம்பிக்குது. ஜியா இங்க இருந்து வேகமா கிளம்பி, இதுக்கும் மேல அவனுக்கும் எனக்கும் வேலை கிடையாது, நான் கிளம்பி ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறால இருந்து தூதி இவனுக்கு தான் வந்திருக்கு. அந்த புறாவை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.